அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 5:7. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்க, ஆண்டவர் சீமோன் பேதுரை ஆசீர்வதித்தார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! அவன் வாழ்க்கையில இவ்வளவு திரளான மீன்கள் அவன் கண்டே இருக்க மாட்டான். பாருங்க, அப்படி அவன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அளவுக்கு கர்த்தர் நடத்தினார். இதை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே, இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி உங்களை நடத்துவார். இது நானா செய்தேன், ஆக எனக்கா இத்தனை ஆசீர்வாதங்கள் எப்படி நடந்தது நினைத்தாலே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுகிற அளவுக்கு உங்கள் இருதயம் பூரித்து போகும்படி உங்களை நடத்துகிறவர் இயேசு. இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு அது நடக்கும். மட்டுமல்ல, இது அர்த்தம் என்னன்னு கேட்டா, அடுத்தவருக்கு கொடுக்கிறவர்களா உங்களை மாற்றுவார். செய்கை கேட்டி அடைத்தார்கள். அந்த படகு நிரம்பிச்சு என்ன அர்த்தம்னா, வெறுமையா இருந்த ஒரு மனுஷனை பாருங்க, அடுத்த படகையும் நிரப்புகிறவர்கள் நடத்தினார். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு வெறுமையா இருக்கிறீங்களா? தோற்று போயிருக்கீங்களா? நஷ்டமடைஞ்சிருக்கீங்களா? உங்களை கொண்டு அநேகர் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் கரத்தின் கீழே அநேகர் வந்து தயவை நாடி இருப்பார்கள். உங்கள் மூலம் அநேகர் போஷிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், இந்த நிலைமை மாறும். உங்களை கொண்டு அநேகர் தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமா நாங்க இருப்பீங்க. பயப்படாதீங்க. தேவையானது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுன்னு சொன்ன உடனே, ஆண்டவரே நான் இவ்வளோ பிரயாசம் பண்ணி பார்த்துட்டேன், ஒருவேளை நாளைக்கு பார்க்கலாம், என்ன முடியாது, ரொம்ப வீக்காக இருக்கிற, ஆக எனக்கு எவ்வளோ அனுபவம், எல்லா அனுபவத்தை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை என்று சாக்கு போக்கு சொல்லலை. பாருங்க, எழுத்து நிற்கலை. ஐயரே, முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்று அகப்படவில்லை, உண்மைதான், ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று அவன் ஆழத்துக்கு போக ஆயத்தமான பொழுது அங்கே தேவன் அற்புதத்தை செய்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, அவன் சற்றே தள்ளினான் முதல்ல, பிறகுதான் பாருங்க ஆழத்துக்கு தள்ளுங்கிற வார்த்தை வருகிறது, கட்டளை. அர்த்தம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் சொல்ற அந்த ஆரம்ப வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். அப்படி ஆரம்ப அந்த சிறிய காரியமா இருக்கட்டும், எதுவா இருக்கு, அதை கீழ்ப்படி ஆரம்பித்து விட்டா அடுத்து பெரிய கட்டளை வரும், அடுத்து பெரிய ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் 2 படகு நிரம்பத்தக்கதா உங்களை நிரப்புவார். இதை விட்டுடணும். வாலிப சகோதரி கர்த்தர் சொல்லுகிறா, கீழ்ப்படியும்படி கர்த்தர் சொல்லுகிறா. இதை செய்ய, இப்படி செய்ய நீங்கள் கீழ்ப்படிந்தார், அதை விசுவாசித்தால் கர்த்தர் சொல்கிறா, 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக நீங்கள் திரளான மீன்களை பிடிப்பீங்க. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை தொழிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.